மனுஷங்க செஞ்ச சிறு தவறுனால ஒரு சிறுத்தை மேனீட்டராக மாறினதை பற்றி தான் அந்த கதையில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி சாம்பாவத் டைகர் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துடுங்க. 1918 உத்தரகண்ட் மாநிலம் கார்வால் மலைப்பகுதிகளில் இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் ஹெவியாக பரவி அங்கே நிறைய மக்கள் அது கொன்னுடுச்சு. அப்படி இறந்த அந்த மக்களோட சடலங்களை ஆற்றுக்கு அந்தாண்ட எடுத்துகிட்டு போய் தான் தகனம் செய்யணும். ஆனால் வெள்ளம் காரணமாகவும் அவ்வளோ தூரம் மக்களை தூக்கிட்டு நடக்க முடியலங்கிற காரணத்துக்காகவும் அந்த மக்கள் ஒரு சின்ன தப்பு பண்ணிடுறாங்க. என்னென்னா, அந்த பிணங்களை மலையிலேருந்து கீழே பள்ளத்தாக்கு நோக்கி வீசிடுறாங்க. அப்படி அவங்க வீசினது நமக்கே நம்மளோட உயிரை காவு வாங்க போகுதுங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அதே கார்வால் மலைப்பகுதிகளில் ஒரு சிறுத்தை கடும் பசியில் இற கிடைக்காமல் சுற்றிக்கிட்டு இருந்திருக்கு. இப்படி இவங்க தூக்கி போட்ட பிணங்கள்லாம் அங்கே வரிசையாக குமிஞ்சு கிடக்கவும் அந்த சிறுத்தை அதை சாப்பிட்டு உயிர் வாழ்ந்தது. கொஞ்சம் மாதங்கள் கழித்து அந்த இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் சரியாயிட்டு. இப்போ என்ன பிரச்சனைனா, அந்த சிறுத்தைக்கு உணவு இல்லை. மனித மாமிசத்தை சாப்பிட்டு சாப்பிட்டு அந்த சிறுத்தை பழகிட்டு, ஸோ அது மனித மாமிசத்தை நோக்கி மேலே வந்தது. பைஞ்சிங்கிற கிராமத்தில் தன்னோட முதல் வேட்டையை அது ஆரம்பிச்சது. கொஞ்சம் கொஞ்சமாக தனியாக இருக்கிற சிறுவர்கள், சிறுமிகள், ஆடு மேய்க்க போனவங்க, காட்டில் புல் எடுக்க போனவங்க, கால்நடைகள் மேய்க்கிறவங்க, இப்படின்னு வரிசையாக அந்த சிறுத்தை ஒருத்தராக வேட்டையாடுச்சு. குறிப்பாக இந்த பகுதி வழிபாட்டு தலங்களான பத்ரிநாத் மற்றும் கேதார்நாத்துக்கு போகிற வழியாக இருந்தது. ஸோ அங்கே வர பயணிகளையும் அது விடலை, ஒருத்தராக தூக்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த மக்களோட வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சுன்னா, காலையில் அவங்க ஏஞ்சி வேலை பார்க்க ஆரம்பித்தாங்கன்னா சாயந்தரம் இருட்டுற டயத்தில் எல்லாருமே வீட்டுக்கு வந்து வீட்டு கதவை பூட்டிப்பாங்க. இப்படி பூட்டினதுனாலேயே என்னவோ தெரில, அந்த சிறுத்தை இன்னும் புத்திசாலித்தனமாக பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிது. ஒரு வீட்டில் அப்பா, அம்மா, பசங்க எல்லாரும் பூட்டிட்டு நிம்மதியாக தூங்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு ஒரு 2 மணி அளவில் அந்த வீட்டோட ஓட்டை பிரித்து அந்த சிறுத்தை உள்ளே இறங்கி அந்த சிறுமியை தூக்கிட்டு போயிடுச்சு. மக்களால் தாங்கிக்கவே முடியல. இந்த சிறுத்தை சாயந்தரம் நம்ம வெளியில் இருந்தாலும் கொல்லுது, வீட்டில் இருந்தாலும் வீட்டை பிரிச்சுட்டு வந்து கொல்லுது, இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு சொல்லி எல்லாருமே கவர்மெண்ட்டிட்ட போய் கெஞ்சுறாங்க. கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸும் எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க. புதுசாக கன் லைசன்ஸ் கொடுத்து ஹண்டர்ஸ் அனுப்புனாங்க, எவ்வளவோ ட்ராப்ஸ் வச்சாங்க, பாய்சன் வச்சாங்க. அது எதுலேயுமே அந்த சிறுத்தை மாட்டவே இல்லை. அந்த சிறுத்தை எவ்வளோ திறமையானதுன்னா, ஒரு குடும்பம் என்ன பண்ணியிருக்காங்க, தங்களோட கால்நடைகள் சுற்றி வச்சுட்டு நடுவில் படுத்து தூங்கியிருக்காங்க. ஏதாவது ஆபத்து வந்தால் அந்த கால்நடைகள் சத்தம் போட்டால் நம்ம உஷாராக இல்லான்னு. ஆனால் அந்த சிறுத்தை என்ன பண்ணியிருக்கு, அது ஆக்சுவலாக அந்த கால்நடைகள் எல்லாமே எருமை மாடு. அந்த எருமை மாடு ஒரு 40 எருமை மாடு வரிசையாக இருந்திருக்கு. இது அந்த 40 எருமை மாடுகளுக்கு நடுவுலையும் பூந்து 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 வந்து அந்த குடும்பத்திலேருந்து அந்த சிறுமியை அது கவ்வி இழுத்துட்டு போயிடுச்சு. அதே மாதிரி ஒரு மனிதனை வீட்டிலேருந்து வேட்டையாடி தூக்கிட்டு போய் 6 கிலோமீட்டர்கிட்ட வச்சு சாப்பிட்ருக்கு. அது எவ்வளோ தூரம் இழுத்துட்டு போயிருக்கு பாருங்கள். வீட்டிலேருந்து 6 கிலோமீட்டர் தூரம், அதுவும் அந்த மலைப்பகுதிகளில் அது எவ்வளோ பவராக இருந்தால் அந்த மாதிரி பண்ணியிருக்கும். அது எந்த அளவுக்கு மனித மாமிசத்து மேலே வெறி எடுத்து போயிருக்குன்னா, ஒரு ஆட்டுப்பட்டியில் ஒரு சிறுவன் இருந்திருக்கான். அந்த ஆட்டுப்பட்டியில் கிட்டத்தட்ட ஒரு 40-50 ஆடுகள் இருந்திருக்கு. இந்த சிறுத்தை நினச்சிருந்தா ஈஸியாக வந்து அந்த ஆடுகளை ஏதாவது ஒன்று இழுத்துட்டு போயிருக்கலாம். ஆனால் அந்த சிறுத்தை அந்த ஒரு ஆடு கூட அது டேமேஜ் பண்ணவும் இல்லை, சின்னதாக ஸ்க்ராட்ச் பண்ணவும் இல்லை. அந்த ஆட்டுக்கூட்டத்துக்கு நடுவில் பூந்து வந்து அந்த சிறுவனை மட்டும் தூக்கிட்டு போயிடுச்சு. கடைசியாக 1925 வருஷத்தில் நம்ம ஹீரோ ஜிம் கார்பெட் அந்த இடத்துக்கு போகிறாரு. அவர் வந்ததும் அங்கே இருக்கிற மக்கள்லாம் திரண்டு வந்து தங்களோட குறைகளை சொல்லி அவர்கிட்ட அழுதாங்க. அவருக்கு துணையாக அங்கே ஒரு கவர்மெண்ட் அஃபிஷியல் இபோட்ஸான்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார். அவரும் அந்த லெப்படை நிறைய வாட்டி ஹண்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு, பட் நிறைய வாட்டி ஃபெயில் ஆகிட்டார். ஜிம் கார்பெட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஹண்டருங்கிறனால அவருக்கு பக் மார்க்ஸை பற்றி டீட்டெயில்ஸ் தெரியும். பக் மார்க்ஸ்னால் இப்போ நம்மளோட கைரேகை மாதிரி புலி, சிறுத்தைங்களுக்கு கால் இருக்கும். அந்த காலடி தடத்தை வச்சு அது ஒரு ஆண் சிறுத்தையா இல்லை ஆண் புலியா பெண் புலியா எல்லாமே அதை சொல்லிடலாம். ஜிம் கார்பெட் அப்படி அந்த சிறுத்தை வந்து போன இடத்த பார்த்து அந்த தடத்தை பார்த்து சொல்கிறாரு, அது அந்த சிறுத்தை ஒரு ஆண் சிறுத்தையாக இருக்குது, அதோடு அதுக்கு வயசாயிட்டு, நீங்கள் ஆரம்பத்தில் பிணங்களை தூக்கி போட்டு அதுக்கு ருசி காட்டினதுனால அது மனித மாமிசம் ரொம்ப ஈஸியாக கிடைக்கிதுன்னு நினச்சிட்டு அது வைல்டு அனிமல்ஸை ஹண்ட் பண்ணுறதை விட்டுட்டு இப்போ முழுக்க முழுக்க மனுஷங்களை மட்டும்தான் அது ஃபோக்கஸ் பண்ணியிருக்கு. ஜிம் கார்பெட் ஒரு பெரிய இரும்பு ட்ராப் செஞ்சு அதில் ஒரு கறித்துண்டு, அதுவும் பாய்சன் தடவுன கறித்துண்டை வச்சுருக்காரு. ஒரு நைட் ஃபுல்லாக வெயிட் பண்ணியிருக்காங்க. பட் காலையில் தான் தெரிஞ்சிருக்கு. ஜிம் கார்பெட் கிட்டே போய் பார்த்துருக்காரு, அந்த சிறுத்தை அங்கே வந்திருக்கு. அந்த ட்ராப்லேயும் மாட்டல, அது நைஸாக புதர் வழியாக சுற்றி சுற்றி வந்து, அதுவும் அந்த கறி பீஸில் பாய்சன் வச்ச பகுதியை தவிர பாக்கி பகுதியை மட்டும் அது சாப்பிட்டுட்டு போயிடுச்சு. எந்த அளவு கிளவராக இருந்திருக்கு பாருங்கள். அந்த வருஷத்தில் ஜிம் கார்பெட்டால் அந்த சிறுத்தை ஹேண்ட் பண்ண முடியல. அவர் திரும்ப போயிடுறாரு.
திரும்ப 1926 திரும்ப அந்த கிராமத்துக்கு வராரு. ஏப்ரல் 14, 1926 பைன்ஸ்வராங்கிற வில்லேஜில் ஒரு அம்மா தன்னோட 2 பசங்களையும் கூட்டிகிட்டு தண்ணி எடுக்கிறதுக்காக போகிறாங்க. அப்போ லாஸ்ட்டில் நடந்து வந்த ஒரு சிறுவன் திடீர்னு மிஸ் ஆகுறான். எப்போதுமே சிறுத்தையோ புலியோ ஒரு மனுஷங்க வரிசையாக போனாங்கன்னா லாஸ்ட்டில் உள்ளவங்கள தான் அது தாக்கும். அந்த வருஷம் அங்கே வந்த ஜிம் கார்பெட்டுக்கு இந்த நியூஸ் கேள்விப்பட்டு அந்த வில்லேஜுக்கு போகிறாரு. அந்த காலடி தடம், அந்த ரத்தத்தெல்லாம் ஃபாலோ பண்ணி அவர் சிறுத்தை இந்த ஏரியாவில் தான் இருக்கலாம் அப்படின்னு ஜட்ஜ் பண்ணி ஒரு கோட் ஒன்று வாங்கிட்டு போகிறாரு பெயிட்டாக. அதாவது அந்த ஆடை வச்சு அந்த சிறுத்தையை பிடிக்கலான்னு சொல்லிட்டு அந்த ஆட்டோட கழுத்தில் ஒரு மணியை கட்டுறாரு. கட்டிட்டு ஒரு மாங்காய் மரத்து மேலே மேட்சன்ட் அமைக்கிறார். மேட்சன்னா ஒரு வீடு மாதிரியான செட்டப். அது பெரிய வீடெல்லாம் இருக்காது. அது மேலே ஒரு ஆள் ஸ்டே பண்ணி இந்த மாதிரி ஹண்ட் பண்ணுறதுக்கு இல்லை ஸ்டே பண்ணுறதுக்காக செய்கிறது. அந்த மாதிரி ஒரு மேட்சன் அமைச்சு அது மேலே வெயிட் பண்ணுறாரு. நைட் ஆகுது, 10 ஆகுது, 12 ஆகுது. திடீர்னு அந்த வழிபாட்டு தலங்கள் சொன்னல, கேதார்நாத், பத்ரிநாத் போகிறதுக்கு, அதுக்கு போகிறவங்களுக்கு ஒரு ஷெல்டர் மாதிரி அந்த இடத்துல ஒரு இடம் இருந்திருக்கு. அந்த ஷெல்டர்லேருந்து ஒரு ஆள் திடீர்னு வெளில வந்து லேந்தர் லைட்டை வச்சு பார்த்துட்டு திரும்ப உள்ளே போகிறான். அவன் போய் லேந்தர் லைட் அணைச்சதுக்கப்புறம் திடீர்னு நாய்கள்லாம் குலைக்க ஆரம்பிக்குது. ஜிம் கார்பெட்டுக்கு விஷயம் புரிஞ்சுட்டு, ரைட்டு லெப்பர்ட் அங்கே வந்துட்டு அப்படின்ட்டு. பிரச்சனை என்னென்னா, ரொம்ப நைட் ஆனதுனால அந்த காலத்தில் 1926 அந்தளவும், அதுவும் மலை கிராமத்தில் எலக்ட்ரிசிட்டிலாம் அப்படி இருக்காது. நம்ம நினைக்கிற மாதிரி ஸ்ட்ரீட் லைட்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. அவர் ஒரு சின்ன டார்ச் வச்சுருப்பார், ஒரு ரைஃபிள் வச்சுருப்பார். அதை வச்சு தான் அவர் நிறைய அனிமல்ஸ் வேட்டையாடி இருக்கார். அவர் தான் கோட்டு பக்கம் டார்ச் அடித்து பார்க்குறாரு, இன்னும் லெப்பர்டு வரல. ஸோ வெயிட் பண்ணிகிட்டே இருக்கார். அப்போ திடீர்னு கோட்டோட மணி சத்தம் கேட்குது. ஜிம் கார்பெட் டக்குன்னு டார்ச் அடித்து பார்க்குறாரு, லெப்பர்டு வந்துட்டு. அந்த விசிபிலிட்டி அங்கே சரியாக இல்லை. பட் ஜிம் கார்பெட் ஜட்ஜ் பண்ணி ஒரு ஷாட் வைக்கிறாரு. அது அந்த சிறுத்தையோட கழுத்தில் அடித்த மாதிரி இருக்குது. பட் சிறுத்தை சத்தம் போட்டுட்டு ஓடிடுச்சு. ஜிம் கார்பெட்டுக்கு நல்லா தெரியும், இந்த டயத்தில் நம்ம இறங்கி போனால் ஒருவேளை அந்த சிறுத்தை உயிரோடு இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக நம்மளை சும்மா விடாது. காட்டுக்குள்ளே ஓடி இருந்தாலும் அதை தேடி போகிறதும் இந்த இருட்டில் அது வேஸ்ட், அது டேஞ்சர் தான். ஸோ அவர் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா இறங்கி அவர் அந்த வில்லேஜுக்கே போயிடுறாரு. மறுநாள் காலையில் வில்லேஜர்ஸ் எல்லாம் அழைச்சிட்டு அவங்க வராங்க. ஜிம் கார்பெட் அந்த ரத்தக்கரைகள்லாம் ஃபாலோ பண்ணி இந்த புதர்லாம் கிராஸ் பண்ணி போகிறப்ப அங்கே ஒரு உருவம் விழுந்து கிடக்குது. அதுதான் இவ்வளோ நாளாக அந்த மக்களை அச்சுறுத்தின அந்த சிறுத்தை. கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் கணக்குப்படி 125 பேர் அந்த சிறுத்தை கொண்டிருக்கதா சொல்கிறாங்க. ஆனால் கார்பெட் என்ன ஃபீல் பண்ணுறாருன்னா, இந்த கில்ஸ் கண்டிப்பாக இதுக்கு மேலேயும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஆல்ரெடி சாம்பவாத் டைகர் ஸ்டோரியும் போட்டிருக்கோம், அதையும் கொஞ்சம் பாருங்கள். நம்ம வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.